ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சேனல் பிரபா விலாக். நம்ம இன்னைக்கு என்ன விலாக் பார்க்க போறோம்னா ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆட்டு ரத்தம் எடுத்தோம். அப்புறம் சோரொட்டி. என் ஹஸ்பண்ட் எனக்காக சோரொட்டி மட்டும் எடுத்து வாங்கிட்டு வந்தாங்க. எங்க ஊர்ல இந்த சைஸ்ல தான், சின்ன சைஸ் தான் ஆட்டு ரத்தம். அது 20 ரூபா. இது சவரட்டி கிட்டத்தட்ட 150 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அதனால அதை துண்டா மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சிட்டேன். ரத்தத்தை நல்லா கட்டிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. நான் சின்ன வெங்காயம் தான் மேக்சிமம் யூஸ் பண்ணுவேன். சின்ன வெங்காயத்தை நல்லா நறுக்கி தவக்க ஆரம்பிச்சிட்டேன். தவங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் சோரட்டி கொஞ்சமா கட் பண்ணி வச்சுட்டேன். ரத்தமும் நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. அப்புறம் உரப்புக்கு பச்சை மிளகா போடணும். பச்சை மிளகா கொஞ்சமும் வத்தல் கொஞ்சம் போட்டு நம்ம கருவேப்பிலாம் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா வதக்கவுமே நல்லா நல்லா கொஞ்சம் மேக்சிமம் வதங்கினா போதும். வதங்கவும் நம்ம பசஞ்சு வச்சுருக்க ரத்தத்தை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். கிளறி விட்டாலே கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நல்லா வெந்து வரவுமே கொஞ்சமா உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதை நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா அது ஃபுல்லா நமக்கு குட்டிக்கிட்டே இதாக நல்லா வெந்து வந்துடும். அந்த ஸ்டேஜ்ல நான் சுவரட்டி போட்டேன். சுவரட்டி போட்டு அதை ஒரு கிளறி மற்ற இதுக்கு தனித்தனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தடவை நான் பண்ணிக்கிட்டேன். தனித்தனியும் பண்ணலாம். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டேன். நல்ல கிளறவுமே நல்லா ரத்தம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த தண்ணி சுண்ட வத்துற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு நாங்க சீரகம் மிளகு பிடி போட்டுக்கோம். மிளகு பிடி கூட போட வேணாம், சீரகப்பொடி போட்டு சாப்பிட்டாலே சூப்பரா இருக்கும் ரத்தம். ஆட்டு ரத்தம்னா எனக்கு சின்ன வயசுல இருந்தே அவ்வளோ பிடிக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எங்க ஊர்ல குட்டியோண்டு சைஸ்ல தான் கொடுப்பாங்க. அந்த சைஸ்ல கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கும். அப்புறம் தோசை வச்சு தோசை ஊத்திட்டேன். தோசைக்கு ரத்தம் வச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லா இருக்கும். பொங்கல் அப்பெல்லாம் இட்லி ரத்தம் இப்படி மாதிரி வச்சுதான் சாப்பிட்ருக்கோம். தோசைக்கு வச்சு ரசம் வச்சு சாப்பிட்டாச்சு. நான் கொஞ்சம் மல்லி சட்னி துவையல் இருந்துச்சு, அதையும் வச்சு சாப்பிட்டுட்டேன். இன்னைக்கு என்னுடைய சூப்பரா போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.